எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க பொருளாதார மீட்டிங்க்கு போன மாதிரியும் தெரியல, இல்லை முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக சென்ற மாதிரியும் தெரியவில்லை. வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்ற மாதிரி இருக்கிறது. நம்மளுடைய முதல்வர் யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர் ஆவாங்கட்டு. இவரை கையை காமிக்கிறதுக்கு அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இவர் முதல்வர் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் கையை காமிச்சு சொல்றதுக்கு அந்த கூட்டணியில் ஒருத்தரும் இல்லாமல் அந்த புள்ளி அப்படியே கலந்து போயிட்டு இருக்கு. இவர்களின் ஒரே கொள்கை பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்த மட்டுமே வச்சு இவங்க வந்து ஒரு கூட்டணியை வச்சா அது எப்படி உருப்படும்? அவங்களுக்குள்ள இருக்கிற 1000 பிரச்சனைகள்ல எப்படி ஒன்றா இருக்க முடியும்? எல்லாருக்கும் அவங்க கட்சி முக்கியம், அவங்க ஜெயிப்பது முக்கியம், அவங்க சம்பாதிப்பது முக்கியம் அப்படின்னு ஒரு சுயநல போக்கோட செயல்பட்டு கொண்டு இருக்கும் இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக உருப்பட போறதில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விழா மேடையில் பேசி, அதற்கப்புறம் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களும் பேசி ஒரு யார் சங்கின்ற மாதிரி, எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு சௌந்தர்யா சொல்ல, இவர் சங்கின்றது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்ல, எதுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்தேன்? சங்கினா என்ன, அவங்க மத வெறியர்கள்ன்ற மாதிரி ஒரு குற்றையல் வரும். நீங்கள் எங்கே உங்களுக்கான படத்தில் அவர் நடிக்கிறப்ப அவருக்கு ரசிகர் கூட்டம் குறைஞ்சிரும், இல்லை வருமானம் குறைந்துருமோ, இல்லை உங்களுக்கு உங்கள் படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணாமல் விட்டுருவாங்களோன்னு பயந்து போய் அவர் சங்கி இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஸ்பெயின் போன விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம அவர் அங்கே முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் இன்னொரு விஷயம் அங்கே என்ன சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 7442 கோடிக்கு அங்கே முதலீடு நமக்கு கிடைக்கும், ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் எல்லாமே நமக்கு முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட டிஆர்பி ராஜா அவர்களும் போயிருக்காங்க. ஆனால் ஸ்பெயினில் முதலீட்டாளர் மாநாடு இவர் நம்ம எப்படி நடத்த முடியும்னு எனக்கு தெரியலை. சரி, ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 7-8 ஜனவரி மாதம் வந்து 2 நாள் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்துது. அப்போ நிறைய பேர் வந்து அதில் முதலீட்டாளர்கள் பங்கேற்றாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.64 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வருது, முதலீடு வருது. 2 கோடி அளவில் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றார். இன்னொரு விஷயத்தையும் அவர் முதலமைச்சர்கள் குறிப்பாக சொல்லியிருக்காரு. நான் துபாய் போயிருந்தப்ப, சிங்கப்பூர் போயிருந்தப்ப, ஜப்பான் போயிருந்தப்ப இங்கெல்லாம் நிறைய முதலீடுகளை நான் கொண்டு வந்திருக்கேன், நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது, 2-3 கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்குது. லூலு மார்ட் அந்த பெரிய மால் திறக்கிறவங்க கோயம்புத்தூர்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க, அங்க நாங்க நிறைய இடமெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கோம். இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க. இதுல எல்லாமே கான்ட்ரவர்ஷியலா இருந்தது. ஏன்னா இவர் போன இடம் எல்லாமே குடும்பத்தோட தான் போயிருந்திருக்காரு. அங்க வந்து உண்மையிலேயே ஒரு முதலீட்டாளர்களை சந்தித்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு. இப்ப சென்னையில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் இல்லை முதலீட்டாளர்கள் மாநாடு முடிஞ்ச உடனே இவர் எதுக்கு ஸ்பெயின் போகணுன்றது நமக்கு தெரியல. அங்கே போய் அதுலேயும் அதில் வந்து கம்பெனி, அந்த ரோக்கான்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வைக்கிற அந்த டாய்லெட்டு கமோடு இதெல்லாம் செய்கிற கம்பெனி. அது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய கம்பெனி தான், இல்லைன்னு சொல்லலை, காஸ்ட்லியான ஃபிட்டிங்ஸ் செய்கிறவங்க தான். ஆனால் அவங்களாம் இந்தியாவிலே இருக்காங்க. ஸ்பெயினில் போய் பார்த்து அவங்க கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் ஏன் போனாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது கூடவே அவர் குடும்பமும் சேர்ந்து போயிருக்கு. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அங்க 10-12 பிப்ரவரி 2023 முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது? கிட்டத்தட்ட 33.50 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இதை முதலீடு வந்து 33.50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சும்மா வரல, எல்லா ஃபீல்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கட்டும், ஆயில் அண்ட் பெட்ரோலியமா இருக்கட்டும், நீங்க எதை எடுத்தாலும், மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்திருக்கு. அது தவிர டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும், குஜராத் வந்து தமிழ்நாடோடு ஒப்பிடும்போது அங்க இருக்கிற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தது ஏற்கனவே. அதாவது உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போய் சேருது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் யோகி அவர்கள், முதலமைச்சராக இருக்கும் யோகி அவர்கள், அவர் வேறு எந்த நாட்டுக்கும் போகலை. இந்த ஜப்பான் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன்னு எங்கேயும் போகல. உட்கார்ந்த இடத்துல எல்லா முதலீட்டாளர்களையும் உத்தரப்பிரதேசத்துல லக்னோவுக்கு வரவழைச்சு 33.50 லட்சம் கோடி சைன் பண்ணி இருக்கார். சைன் பண்ணிட்டு அவருடைய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு.
ஏன் நம்ம மாநிலத்துல அதை செய்ய முடியல? அதை நம்ம யோசிச்சுதானே ஆகணும். இங்கேயும் முன்னேற வேண்டிய மாவட்டங்கள் எவ்வளவோ இருக்கு. லூலு மார்ட்டை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல. நீங்க அப்படியே கொஞ்சம் சவுத்து போனீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல், எந்த விதமான தொழிற்சாலைகளும் இல்லாம, எந்த விதமான கம்பெனியும் இல்லாம, உலக தரத்தில் இருக்கும் கம்பெனிகள் எல்லாமே இன்னும் வந்து பல பேர் வேலையை தேடி சென்னைக்கு வர நிலைமையில தான் இருக்கும். இந்த நிலைமையில இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பல தொழில்களை கொண்டு சேர்ப்பது தானே நல்லது. அப்பதானே ஒரு சரியான விகிதத்தில் வந்து ஒரு மாவட்டங்கள் உயர முடியும் பொருளாதாரத்தில். அப்படி எதுவுமே இங்க நடக்கல. இவர் பாட்டுக்க போறாரு, இங்க கூப்பிட்டு வர்றாரு, சென்னையில வச்சு பேசுறாருன்றாங்க. இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. 2.5 வருஷமா இந்த கூத்து நிறையவே போயிட்டு இருக்கு. இங்க இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தாலும் வெளியில போயிட்டு இவர் ஊரா போயிட்டு இதுல மிக என்னது ஒரு ஜோக்காவே நம்ம சொல்லணும்னா, இதே திமுக காரவங்க தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு போய் வரும்போதெல்லாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இந்தியாவிலேயே இருக்க மாட்டாரு, வெளியில போவாருன்ட்டு. பிரதமர் அவர்கள் வெளியே போனதுனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா 4வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்துருக்கும். 3.7 ட்ரில்லியன் வளர்ச்சி. உண்மையை சொல்ல போனோம்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல வர வேண்டிய ஒரு வளர்ச்சியை நம்ம அடுத்த வருஷமே எட்ட போறோம். 2024-25 வந்து உங்களுக்கு 10 ட்ரில்லியன் எக்கானமியா நம்ம மாற போறோம். பொருளாதார வளர்ச்சி வந்து வரப்போகுது. ஆனா இதை வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரும்னு நினைச்சதை நம்ம இன்னும் 2 வருஷத்துல, அதாவது 2024-25 இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வரும்போது நம்ம 10 ட்ரில்லியன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரம் வந்துடும். 4வது இடத்துல இருந்து நாம் 2வது இடத்துக்கு முன்னேறுவோம் அப்படின்றது தான் பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் இருக்கிறது, நம்மளுடைய மத்திய அரசின் உறுதியாகவும் இருக்கிறது. அப்படி அவர் வெளியில போய் கொண்டு வந்ததை இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? இவர் 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்களும் அதற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்பதான் வந்து உலக அளவுல இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் போயிட்டு வந்தவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க பொருளாதார மீட்டிங்க்கு போன மாதிரியும் தெரியல, இல்ல முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக சென்ற மாதிரியும் தெரியவில்லை. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்ற மாதிரி இருக்கிறது. நம்ம ஊர்னாலே டாஸ்மாக் தான், டிஎம்கேனாலும் டாஸ்மாக் தான். டாஸ்மாக் குடிப்பிரியர்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தி, 10 ரூபாய் ஏறி இருக்கு. 10 ரூபாய் அதுல ஏற்றி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எல்லா இலவசங்களையும் நம்ம கொடுத்து கொண்டிருந்தா, அரசு கொடுத்து கொண்டு இருக்கும்போது மற்றதுல கையை வைக்க முடியாது. ஏற்கனவே நம்மளோட கார்பரேஷன் வரி ஏற்றியாச்சு, வீட்டு வரி ஏற்றியாச்சு, பெட்ரோல் வந்து விலை ஏறியலை குறையலை, இன்னும் வந்து பால் விலை ஏறி போச்சு. இப்படி பல இது மின்சாரத்துல இருக்கிற வரி வந்து பாத்தீங்கன்னா அது ஏறி போச்சு. இப்படி எல்லா துறையிலும் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கு. நமக்கு ஏமாற்றம் தான் அரசுக்கு ஏற்றங்களாக இருக்கிறது. இதை எங்க கொண்டு போய் சரி பண்றதுன்னு பார்க்கும்போது ஒரே இடம் டாஸ்மாக். ஏன்னா குடிப்பிரியர்கள் வேற வழியே இல்லை, குடிச்சுதான் ஆவாங்க. இந்த 10 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துதான் ஆவாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது இந்த வழியாக இந்த அரசு வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சுழற்சி முறைன்னு சொல்றது. அங்க கொடுத்து இங்க வாங்கிக்கிறது, அப்புறம் இங்க வாங்கி அங்க கொடுக்கறது. இந்த சுழற்சி முறையில இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புள்ளி கூட்டணி, இந்தியா கூட்டணியை பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும். ஒவ்வொரு புள்ளியாக கண்டு கொண்டிருக்கிறது. முதல்ல மம்தா வெளியில போனாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நிதிஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. டக்குன்னு ஒரே நாள்ல ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சிஎம் ஆயிட்டாரு. அப்புறம் கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே பஞ்சாப்ல நாங்க ஒன்னா சேர்ந்து போட்டி போட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்கனவே வேளாண் பொருத்தம் கேரளாவை பொறுத்த வரைக்கும். அதே தான் வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டிஎம்சி இவங்க 3 பேருக்குமே வந்து எந்த காலத்திலுமே ஆகாது மேற்கு வங்கத்தில். இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே கசமசம போயிட்டு இருக்கு. கடைசியில இப்போ வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அது திமுக மட்டும்தான் அந்த கூட்டணியில உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 பேர் சின்ன சின்னதா இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு தெரியல. இதுல இவங்க பண்ற அலப்பறை என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்கதான் பிரதமர் ஆவாங்கட்டு. இவரை கையை காமிக்கிறதுக்கு அங்க ஆளே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இவர் முதல்வர் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். ஆனா கையை காமிச்சு சொல்றதுக்கு அந்த கூட்டணியில ஒருத்தரும் இல்லாம அந்த புள்ளி அப்படியே கலைஞ்சு போயிட்டு இருக்கு. இது தெரிந்ததுதான். மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் ஒரு கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அது நிலைத்து நிற்கும். இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இவர்களின் ஒரே கொள்கை பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்த மட்டுமே வச்சு இவங்க வந்து ஒரு கூட்டணியை வச்சா அது எப்படி உருப்படும்?
அவங்களுக்குள்ள இருக்கிற 1000 பிரச்சனைகள்ல எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? எல்லாருக்கும் அவங்க கட்சி முக்கியம், அவங்க ஜெயிப்பது முக்கியம், அவங்க சம்பாதிப்பது முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு சுயநல போக்கோட செயல்பட்டு கொண்டு இருக்கும் இந்த கூட்டணி கண்டிப்பாக உருப்பட போறதில்ல. அது ஏற்கனவே இன்னும் தேர்தலே அறிவிக்கல, அதுக்குள்ளேயே அது முடிஞ்சு போய் ஏதோ ஒரு நிலைமையில காணாம போகிறது. சினிமாக்காரர்களை பற்றி பேசாமல் செய்தியே இல்லைன்ற மாதிரி ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விழா மேடையில் பேசி, அதற்கப்புறம் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களும் பேசி ஒரு சின்ன விஷயம் பெருசாச்சு. அவங்களுடைய டாபிக்கே சங்கீதம். யார் சங்கின்ற மாதிரி, எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சௌந்தர்யா சொல்ல, இவர் சங்கின்றது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்ல, எதுக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி வந்தன? சங்கினா என்ன, அவங்க மத வெறியர்கள்ன்ற மாதிரி ஒரு புற்றையல் வருது. சங்கின்றவங்க மத வெறியர்கள் அல்ல, பற்றாளர்கள், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கை சார்ந்தவர்கள், அதுதான் அதோட அர்த்தமும் கூட. இவங்க எதுக்கு திடீர்னு அந்த சங்கின்ற வார்த்தையை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி எல்லாருக்கும் அவர் ஒரு நடிகர், நல்ல நடிகரா இல்லையான்றது மக்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனா அவர் நடிக்கிறாரு, பாப்புலரான ஒரு நடிகரா இருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் யாரை சப்போர்ட் பண்ணா நமக்கு என்ன? அவர் இஸ்லாமியரை சப்போர்ட் பண்ணா என்ன, இல்ல கிறிஸ்தவர்களை சப்போர்ட் பண்ணா என்ன? இந்துக்களை எல்லாம் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நடிகர்கள் தேவையில்லை. இந்து மதம் என்பது ஒரு ஆலமரம், விருட்சம். அது பல லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் தோன்றி வேர் விட்டு போயிருக்கு. அதை தோண்டவோ, அதை தூர போடவோ, அதை வெட்டவோ, அதை வளர்க்கவோ யாராலையும் முடியாது. அது தானாக வளர்ந்தது, தானாக பிறந்து, தானாக வளர்ந்து, தானாகவே அது போய்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் இருக்கும் வரை இந்த தர்மமும் இருக்க போகிறது. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த தர்மத்தில் அவர் பிறந்த ஒருத்தர், அவ்வளவுதான். அவர் எது பண்ணாலும் பண்ணாட்டி யார் இங்க கவலைப்படப்படுது? இது பல பெரிய தலைவர்கள், தர்மத்தை காற்ற யோகிகள், பல முனிவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளோ பேர் இந்த தர்மத்தை காப்பாற்றி இருக்கிறாங்க, இந்த தர்மத்திற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் ஒரு நடிகர், அவர் நடிக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு போனாலே போதும். அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், உங்கள் தகப்பனார், உங்கள் தந்தை உங்களுக்கு தந்தை, அவ்வளவுதான். அவர் ஒரு நடிகராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் சங்கியா இருந்தா என்ன, சங்கியா இல்லாம இருந்தா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க எங்க உங்களுக்கான படத்துல அவர் நடிக்கிறப்ப அவருக்கு ரசிகர் கூட்டம் குறைஞ்சிரும், இல்ல வருமானம் குறைந்துருமோ, இல்ல உங்களுக்கு உங்க படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணாம விட்டுருவாங்களோன்னு பயந்து போய் அவர் சங்கி இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சங்கி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். சங்கி என்பதன்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர் அல்ல ரஜினிகாந்த் அவர்கள். நடிகர், பல பேருக்கு உதவி இருந்தால் நல்லவராக இருப்பார். எங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு கூட தெரியாது அவரை பத்தி, தூரத்திலிருந்து பார்ப்பதால். அதனால் அவரை ஒரு தந்தையாக பாருங்கள், ஒரு நடிகராக பாருங்கள், நல்ல படம் எடுங்க, சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க, அதோடு நிப்பாட்டிக்கோங்க. தேவையில்லாமல் ஒரு தர்மத்தை இழுக்க வேண்டாம். சங்கி என்பது ஒரு தர்மம் சார்ந்த வார்த்தை, அதற்குள் அவரை அடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதற்கான தகுதி அவருக்கு இருக்கா என்பதும் எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பாக இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இப்ப இன்னொருத்தர், எப்பயுமே நாங்க பல 100 வருடமாக அடக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற நீலப்படம் தயாரிப்பாளர், இயக்குனர், இல்ல நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ஓட தயாரிப்பாளரும் இயக்குனருமா இருக்க பா ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் ஒரு படம் வந்தது. அவர் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேசினாரு. நாங்க திருப்பி அதுல அவர் மெயினா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் சொல்றது சென்சார் போர்டை பத்தி. சென்சார் போர்டு எங்க படத்துக்கு பல இடைஞ்சல் தந்தாங்க, விடையே விடல. சமூக நீதியை பத்தி நான் பேசும்போது அவங்க வேணான்னு சொல்றாங்க. நீங்க சமூக நீதியை பத்தி பேசினா பரவாயில்ல, இங்க சமூக வேற்றுமையில உண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வெறியெல்லாம் மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நாங்க அதை விட்டு வெளியில வரோன்னு அதை நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு வேற நீங்க சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஸ்லாமியர்கள் படையெடுப்பு, கிறிஸ்தவர்கள் படையெடுப்பு, அவர்கள் செய்த அநியாயங்கள், இதையெல்லாம் திரும்ப திரும்ப படம் எடுத்து மக்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கலாமே. அதை ஒத்துக்க முடியல உங்களால. அப்ப பட்டியலின மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா எல்லா இன மக்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கீழே. பட்டியலின மக்களின் கஷ்டத்தை நீக்கிவிட்டு அவர்கள் முன்னேறுவதற்கான வழி ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். அதை விட்டு மக்களிடையே ஒரு வெறுப்பை வளர்ப்பது எப்படி சென்சார் போர்டு ஒத்துக்க முடியும்? நீங்க சென்சார் போர்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மக்களிடையே வெறுப்பை வளர்த்து அவர்களுக்குள் ஒரு சண்டையை மூட்டி விடுவதற்கான படங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது.
சென்சார் போர்டு தன் கடமையை ஒழுங்காக செய்திருக்கு என்பதுதான் என் கருத்து. இல்லாட்டி உங்களை மாதிரி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அதுவும் இந்த மாதிரி குறுக்கு புத்தி உள்ளவங்க எதையாவது சொல்லி மக்கள் மனதில் நஞ்சை விதைத்து அவர்களுக்குள் பிரிவினையை உண்டு பண்றது தான் உங்களோட வேலையா இருக்கு. உங்களை மாதிரி இயக்குனர்களின் படங்களை சென்சார் போர்டு கண்டிப்பாக தணிக்கை செய்ய வேண்டும். இல்லாட்டி வெளியே விடாம இருந்தாலே நல்லது. இந்த படங்களால் நாட்டுக்கு ஒன்றும் நன்மை ஏற்பட போவதில்லை. யாருக்கும் இங்க சோறு கிடைக்க போறதில்லை, யாருக்கும் வேலை கிடைக்க போறதில்லை. ஒரு 2 மணி நேரம் பார்க்க வேண்டிய படத்தில் மக்களை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நஞ்சை விதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தீவிரவாதியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த மாதிரி படத்தின் மூலம் தீவிரவாதத்தை பரப்பும் உங்களை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உங்கள் படங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சென்சார் போர்டு இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி படங்களை வெளியிடாமல் இருந்தாலே பெரிய நன்மை. மக்களுக்கு கண்டிப்பாக அது நன்மை பயக்க போவதில்லை உங்கள் படங்கள். அதனால இந்த மாதிரி படங்களை தடை செய்யணும் என்பதுதான் என் கருத்து. ஏதோ பெரிய மனது பண்ணி சென்சார் போர்டு அந்த கருத்து சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து அந்த கருத்து சுதந்திரத்தை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு நீங்கள் அதை உபயோகிச்சீங்கன்னா பெரிய புண்ணியமா போகும். பிரிவினை உண்டாக்க வேண்டாம் தயவு செய்து. இது ப. ரஞ்சித் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஓகேங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், திமுக, பிற கட்சிகள் இவங்களுக்குள்ள இருக்க கூட்டணியும் இங்க ஆடிட்டு தான் இருக்கு. அதுல வேடிக்கையான விஷயமே காங்கிரஸை எவ்வளவுதான் டிஎம்கே காரவங்க திட்டினாலும் சரி, காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம அதை கேட்டுக்கிறது தான். அதுல ரொம்ப முக்கியமா துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லிட்டாரு, நாங்க அவங்க கூட வச்சு கூட்டணி வைக்கணும், எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லிட்டாரு. நாங்க எந்த சீட்டும் கொடுக்க முடியாது, அதை பத்தி நாங்க பேச முடியாது, அப்படியெல்லாம் வேற சொல்றாங்க. ஆனாலும் காங்கிரஸ்காரங்க இல்ல அப்படிலாம் இல்ல, கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு, ஆனா அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்குவோம். ஏன்னா காங்கிரஸ் தனியாக நிக்கிறது கஷ்டம், கண்டிப்பா நிக்க போறதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நின்னாலும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா டிஎம்கே நம்பியும் இருக்க முடியாது, அவங்களுக்குள்ளேயே எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ஆதாயத்துக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப பாவமே எடப்பாடி அவர்கள் தான். எல்லாரும் நம்ம கிட்ட வந்துருவாங்க, பாஜகவை விட்டு வெளியில வந்த உடனே எல்லாரும் நம்மகிட்ட வந்துருவாங்க. குறிப்பாக கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களின் ஓட்டு, பட்டியலின மக்கள் ஓட்டு, இதெல்லாம் நமக்கு தான் அவர் வெளியில வந்தாரு. ஆனா யாரும் அவர்கிட்ட போன மாதிரி தெரியல. எல்லாரும் அவரை பார்த்துட்டு சேர்றதா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம இவர் கூட போய் சேர்றதுக்கு நம்ம பேசாம டிஎம்கே கூட இருந்தலான்னு அப்படியே அங்கேயே தங்கிட்டாங்க. அவர் கூட இருந்த 4 பேர் சேர்ந்து அவர் கிளப்பி விட்டு வெளியில கொண்டு வந்து கடைசியில இப்ப அவரை நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்கு. அதனால அது கண்டிப்பாக யாருடா கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. 2 கூட்டணியிலும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதில் பாஜகவின் நிலை என்ன? பாஜக என்ன செய்ய போகுது? 2 பேருமே பாஜக எதிர்க்கிறாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்கிறார்கள். அவங்களுடைய பொதுவான எதிரியாக பாஜகவை பார்க்கிறார்கள். பாஜக இந்த அரசியலை எப்படி சந்திக்க போகுது என்பது நாம் இனிமேதான் பார்க்க வேண்டும். அவர்கள் கூறுகின்ற சுத்தமான அரசியல், எந்த கரப்ஷனும் இல்லாம ஊழலும் இல்லாத ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். அது தவிர பார்த்தீங்கன்னா தேசியம், தெய்வீகம், இது அவங்களோட முக்கியமான ஒரு விஷன் இல்ல குறிக்கோள். அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா கூட சொல்லலாம். இதை அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும். அதை தவிர சாமானிய மக்களுக்கு இவர்கள் எந்த விதத்தில் வித்தியாசமாகவும் நல்லதை கொண்டு சேர்க்கிற ஒரு கட்சியாக இருக்க போகிறார்கள் என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக்கிட்டு தான் வராரு. ஆனா அவரை சூழ்ந்து உள்ளவர்கள், அவருக்காக வேலை பார்ப்பவர்கள், அவர்கள் கட்சியில் இருக்கும் ஏனைய பிற தலைவர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க, இதற்காக அவர்கள் என்ன முன்னெடுக்கிறாங்க, இதற்காக அவர்கள் எப்படி கொண்டு போய் மக்களிடம் அண்ணாமலை அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், கொண்டு சேர்த்தாலும் பத்தாது, அது ஓட்டாக மாற்றுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் எலெக்ஷன்ல களை கட்ட போது அது மும்முனை போட்டியாக மாறுது. மும்முனை போட்டியாக இருக்கும்போது அது யாருக்காக யார் பக்கம் போய் சேரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.